இப்போது ஈஸியாக நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். இப்போ நீங்கள் ட்ரேட் எடுப்பீங்க, அது கொஞ்சம் மேலே போகும் அண்ட் லைட்டாக ரிவர்ஸ் ஆகி வந்தோடனே உங்களுக்கு பயம் வந்துடும். லைக் நான் எக்ஸிட் பண்ணிடவா, இருக்கிற ப்ராஃபிட்டே போதுமே அப்படின்னு சொல்லி பயப்படுவீங்க. அது எதுக்குன்னா உங்ககிட்ட ஸ்ட்ராட்டஜி இல்லைன்னு ப்ராஃபிட்டபிளாக இருக்குது, என்ன நடந்தது அதனால் கீழே வந்ததுன்னு சொல்லியிருக்கும். இது ரொம்பவே அட்வான்ஸான டாபிக், அதனால தான் ப்ராஃபிட்டபிள் ஆக முடியுமா முடியாதான்னு சொல்லி இது மட்டும்தான் டிசைட் பண்ண போகுது உங்கள் ஜேர்னியில். ரொம்பவே முக்கியம். நீங்கள் ரேண்டமாக மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக அந்த ட்ரேட் எடுத்ததுக்கப்புறம் லைக் அது வின் ஆகுமா இல்லை லூஸ் ஆகுமான்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. ஸோ கேஸ் வெல்கம் பேக் டு வீடியோ. இன்றைக்கி இந்த வீடியோவில் எப்படி ஒரு ஓன் யூனிக் ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணணும், அதாவது ட்ரேடிங் செட்டப் எப்படி நீங்கள் தனியாக கிரியேட் பண்ணுறது. இந்த வீடியோ முடிக்கும் போது நீங்கள் ட்ரேடிங்கில் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்க ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு, அதாவது நான் ஒரு 10 ட்ரேட் எடுக்கிற ஒரு லாஸ் ப்ராஃபிட்னு சொல்லி மிக்ஸ் ஆகுது அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு கன்சிஸ்டன்சி என்னால் ட்ராக் பண்ண முடியல அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஏன்னா உங்ககிட்ட ஓன் யூனிக் செட்டப் இல்லை, அதாவது உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியே கிடையாது. ஸோ அதனால தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் எக்ஸாக்டாக நான் உங்களுக்கு எப்படி ஒரு ஓன் யூனிக் ஸ்ட்ராட்டஜியை கிரியேட் பண்ண போகிறேன். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி தான் நீங்கள் ஆஸ் அ ட்ரேடர் மார்க்கெட்டில் கண்டினியூ பண்ண முடியுமா லாங் டேர்மில், இல்லைனா ஃபெயில் ஆவீங்களான்னு சொல்லி டிசைட் பண்ண போகுது. ஸோ வீடியோ சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் இம்பார்ட்டண்ட்டான வீடியோ, கொஞ்சம் பெரிய வீடியோ தான். ஸோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். முடிஞ்ச நோட் அண்ட் பென் எடுத்துகிட்டு நோட்ஸ் பண்ணிக்கோங்க அண்ட் அதுக்கப்புறம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நிறைய பேருக்கு போய் சேரும் இந்த இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ. ஸோ லெட்ஸ் பிகின் திஸ் வீடியோ. ஸோ வீடியோட கோர் கண்டென்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா வாட் இஸ் ஸ்ட்ராட்டஜி, அதாவது ஸ்ட்ராட்டஜினா என்ன அண்ட் எதுக்கு ஸ்ட்ராட்டஜி வேணும் உங்களுக்கு அண்ட் அதுக்கப்புறம் அதை எப்படி கிரியேட் பண்ணணும் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் உங்களுடைய ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லி எப்படி பேக் டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி தருவேன். ஓகே, இப்போ ஸ்ட்ராட்டஜினா என்ன எக்ஸாக்டாக நான் உங்களுக்கு சிம்பிள் வேர்ட்ஸில் சொல்கிறேன். ஒரு பர்டிகுலர் சிஸ்டமை நம்ம கிரியேட் பண்ணி வைக்க போகிறோம். அந்த சிஸ்டமை வச்சு தான் நம்ம எக்ஸிட் எங்கே பண்ணணும், என்ட்ரி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ண போகிறோம். ஓகே, சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு பர்டிகுலர் பேர் எடுத்துக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு கோல்டுன்னு சொல்கிறேன், இல்லைனா டாடா மோட்டார்ஸ்ன்னு சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல எக்ஸாக்டாக ஒரு லெவல், அதாவது ஒரு டேயில் அண்ட் ஒரு பர்டிகுலர் லெவலில் இது பிரேக் பண்ணியிருக்கு அண்ட் பிரேக் பண்ணும்போது ஒரு 10 வாட்டி டெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். 10 வாட்டியில் ஒரு 7 வாட்டி கரெக்டாக ஒரு இந்த டைமில் அண்ட் இந்த டேயில் அண்ட் மார்க்கெட் கண்டிஷன் இப்படி இருக்கும் போது இது கரெக்டாக பிரேக் பண்ணி என் டார்கெட் கிட்ட போகுதுன்னு சொல்லி ஒரு ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அண்ட் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அதை மாடிஃபை பண்ணி அண்ட் நம்மளுக்கு ஒர்க் ஆகிற மாதிரி அதை மாடிஃபை பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ரொம்பவே டெக்னிக்கலாக இருக்கும், உங்களுக்கு சரியாக புரியலனா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு சிஸ்டமேட்டிக் பிளானை, நம்மளுக்கு பிடிச்ச பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறது மார்க்கெட்டில். ரேண்டமாக ட்ரேட் எடுக்காமல் இது நடந்தால் மட்டும்தான் நான் ட்ரேட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாக்குறது தான் ட்ரேடிங் செட்டப். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸ்ட்ராட்டஜினா என்ன, ட்ரேடிங் செட்டப்னா என்னன்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, நான் ஸ்ட்ராட்டஜி உருவாக்கி தான் ஆகணுமா, எனக்கு எதுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் நான் கிரியேட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. உங்களுடைய ப்ராஃபிட்ஸை ஏற்றணும் அப்படின்னா ஒன் ஆஃப் த திங் இஸ் ஸ்ட்ராட்டஜி. ரொம்பவே முக்கியம். நீங்கள் ரேண்டமாக மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக அந்த ட்ரேட் எடுத்ததுக்கப்புறம் லைக் அது வின் ஆகுமா இல்லை லூஸ் ஆகுமான்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. இதுலேயே நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். ஆமாப்பா, ஒரு 10ல் 7 ட்ரேட் ப்ராஃபிட் ஆகுது, இந்த 3 ட்ரேட் லாஸ் ஆகிருக்கலாம், ஸோ அந்த 3 ட்ரேடில் இந்த ஒரு ட்ரேடாக இருக்கலாம்னு சொல்லி ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். அண்ட் அதே டைம் நீங்கள் அந்த ட்ரேடை லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணி வச்சுப்பீங்க. இப்போது ஈஸியாக நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். இப்போ நீங்கள் ட்ரேட் எடுப்பீங்க, அது கொஞ்சம் மேலே போகும் அண்ட் லைட்டாக ரிவர்ஸ் ஆகி வந்தோடனே உங்களுக்கு பயம் வந்துடும். லைக் நான் எக்ஸிட் பண்ணிடவா, இருக்கிற ப்ராஃபிட்டே போதுமே அப்படின்னு சொல்லி பயப்படுவீங்க. அது எதுக்குன்னா உங்ககிட்ட ஸ்ட்ராட்டஜி இல்லைன்னு அர்த்தம். அந்த ஸ்ட்ராட்டஜி உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா அது லைட்டாக ரிவர்ஸ் வந்தாலும் உங்களுக்கு அந்த பயம் இருக்காது. புரியுதுங்களா? லைக் அந்த ட்ரேடை நீங்கள் ஹோல்ட் பண்ணி வைப்பீங்க. நீங்கள் அந்த பயத்துலேயே அந்த ட்ரேடை விட்டு வெளியில் வந்துடுவீங்க அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டார்கெட் கிட்ட போயிடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வே இருக்குது. லைக் அந்த ரிவர்ஸ் ஆகிட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைக் உங்களுக்கு ட்ரேடிங் மேலே ஒரு வெறுப்பு வந்துடும். மார்க்கெட்டில் உங்களுடைய ப்ரெசன்ஸை லாங் டேர்ம் வைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி வேணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ உங்களுக்கு ஓன் யூனிக் ஸ்ட்ராட்டஜி எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேர் செலக்ட் பண்ணணும், அதாவது லைக் ஃபினான்ஷியல் அசெட் செலக்ட் பண்ணணும்னு கூட சொல்லிடலாம். ஓகே, என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி கோல்டு, ஓகேங்களா, இல்லை அப்படின்னா ஸ்டாக், இல்லை அப்படின்னா இண்டெக்ஸ், என்ன வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய விருப்பம் தான். நீங்கள் ஃபாரெக்ஸில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா கோல்டு, சில்வர், யூரோ, யூஎஸ்டி என்ன வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க்ஸ், இல்லை உங்களுடைய செட் ஆஃப் ஸ்டாக்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லை பேங்கிங் ஸ்டாக்ஸ் தான் வேணும், ரியல் எஸ்டேட் ஸ்டாக் தான் வேணும், எஃப்எம்ஜி ஸ்டாக்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், இது போல் எந்த இண்டெக்ஸ் வேணாலும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணுறது தான் இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு மெத்தட் தான். ஓகேங்களா? லைட்டாக சின்னது பண்ணி
பண்ணிடுற டெக்ஸ்ட்டை உங்களுக்கு கரெக்டாக தெரியும். 28 நல்லாயிருக்கும். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பேரை சூஸ் பண்ணணும். அண்ட் செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பேசிக்காக லைக் ஃபவுண்டேஷனில் 2 ஸ்ட்ராட்டஜி இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி, அதாவது ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஐயை பிரேக் பண்ணிவிட்டு மேலே போகும் பார்த்தீங்களா ஒரு ஸ்டாக்கு, ஸோ அது பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி. ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜி, கீழே வந்துட்டு சப்போர்ட் ஜோன் கிட்டேருந்து ரிவர்ஸ் ஆகி போகும், இல்லைன்னா அங்கேருந்து பிரேக் டவுன் பண்ணிவிட்டு கீழே போகும். ஸோ இது ரெண்டுத்தில் தான் எதனா ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா. நான் ரெண்டுத்துக்கும் வீடியோ போட்டிருக்கேன், இந்த இடத்துல லிங்க் தர மறக்காமல் பார்த்துக்கோங்க. பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி இல்லை அப்படின்னா ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜி. பிரேக் அவுட் இல்லை ரிவர்சல். ஓகேங்களா. இதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டாக் இண்டெக்ஸ் எதனா ஒன்று செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்று பிரேக் அவுட் இல்லைனா ரிவர்சல். இப்போ தான் கேமே இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் டேட்டா கலெக்ட் பண்ண போகிறீங்க, அதாவது பேக் டெஸ்டிங் பண்ணி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோல்டு நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கோல்டோடைய ஒன்று பிரேக் அவுட்டோட டேட்டா இல்லை ரிவர்சலோட டேட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் பிரேக் அவுட்டோட டேட்டான்னு சொல்லிடுறேன். ஓகேங்களா. பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு இப்போ நான் கோல்ட் சார்ட்குள்ளே போக போகிறேன். ஸோ கோல்ட் சார்ட்குள்ளே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போது என்னால் 2 விஷயம் டக்குன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சுது. இங்கே பாருங்கள் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேட்டர்ன் இருக்கும், அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைக் கன்சாலிடேட் ஆகி கீழே வந்துட்டு டபிள்யூ பேட்டர்ன். ஓகேங்களா. இந்த டபிள்யூ பேட்டர்ன் பிரேக் பண்ணோன்னே கோல்டு பார்த்தீங்கன்னா மேலே போகுது. ஓகேங்களா. ஸோ இந்த பேட்டர்னை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோல்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்ன் வரும்போது பிரேக் ஆகுதுப்பா வெனஸ்டே. ஓகேங்களா. ஸோ அதே போல் இந்த இடத்துல என்னால் பார்க்க முடியுது. அதே போல் ஸோ அதே போல் ஒரு டபிள்யூ பேட்டர்ன் வருது, பிரேக் பண்ணிட்டு போகுது. ஸோ மண்டே. ஸோ இது போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேட்டா கலெக்ட் பண்ணணும். எப்போல்லாம் இது பிரேக் அவுட் பண்ணுது, எப்போல்லாம் இது பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஃபெயில் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பரான ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணணும் உங்களுடைய ஸ்டாக்கில். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் நிஃப்டி சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக இந்த பிரேக் அவுட் பண்ணும் போது என்ன நடக்குது அண்ட் எப்போல்லாம் இது பாஸ் ஆகுது, எப்போல்லாம் இது ஃபெயில் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு 10லேருந்து 20 வாட்டி பின்னாடி போய் பார்க்கணும். ஓகே. ஸோ இப்போ தான் நீங்கள் பேக் டெஸ்டிங் பண்ணணும் இந்த மாதிரி இதில். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க, என்ன வேணும்னு சொல்லி செலக்ட் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் டெஸ்டிங் பண்ணணும். பேக் டெஸ்டிங் பார்த்தீங்கன்னா 2 வேல பண்ணலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வியூவில் இந்த ரிப்ளே மோடுன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு எந்த இடத்துலேருந்து நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணுமோ ஸோ அதை நீங்கள் பண்ணணும். இந்த இடத்துல நான் டபுள் கிளிக் பண்ணேன் அப்படின்னா பேக் டெஸ்ட் ஆகிடும். ஓகே. ஸோ நான் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ளே கொடுக்க போகிறேன். ஸோ ப்ளே கொடுத்தேன் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ப்ரீவியஸாக என்ன நடந்ததோ அதை காமிக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, அதுக்கப்புறம் எதுக்கு அது ஸ்டாக் பாஸ் ஆகி லைக் ப்ராஃபிட்டபிளாக இருக்குது, என்ன நடந்தது அதனால் கீழே வந்ததுன்னு சொல்லியிருக்கும். இது ரொம்பவே அட்வான்ஸான டாபிக். அதனால தான் ப்ராஃபிட்டபிள் ஆக முடியுமா முடியாதான்னு சொல்லி இது மட்டும்தான் டிசைட் பண்ண போகுது உங்கள் ஜேர்னியில். பேக் டெஸ்டிங்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் அண்டர் ரேட்டட் திங் இன் ட்ரேடிங். உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி மட்டும் தான் உங்களுடைய டிசைட் பண்ண போது நீங்கள் எந்த அளவுக்கு எப்படிப்பட்ட ட்ரேடர் ஆக போகிறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ சிம்பிள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லைக் இந்த இடத்துல கொஞ்சம் நம்ம முன்னாடி வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே 3x வந்துடலாம், 5x போயிடலாம், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருக்கட்டும். ஓகே. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் நான் ரிப்ளே மோட் போட்டிருக்கேன். ஸோ ரிப்ளே மோட் போட்டது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது பிரேக் பண்ணும். ஓகே. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் இருக்குது. மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பிரேக். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நான் இது போல் மார்க் பண்ணி வச்சு அது ஏன் பிரேக் ஆகுது ஏன் பிரேக் ஆகலன்னு சொல்லி ஒரு எக்ஸாக்ட் பர்டிகுலர் டேட்டாவை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி அண்ட் அதை ட்ரேட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு செட் ஆச்சு அப்படின்னா அதை நீங்கள் வச்சுக்கணும் லைஃப் லாங். ஓகேங்களா. இதுதான் சிம்பிளான ஒரு ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணுற மெத்தட். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் கடைசியில் பேக் டெஸ்டிங் பண்ணால் தான் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி ப்ராஃபிட்டபிளாக இருக்கா இல்லையான்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் லைக் எக்ஸாக்டாக எப்படி நீங்கள் பேக் டெஸ்டிங் பண்ணி உங்களுடைய ஓன் யூனிக் ஸ்ட்ராட்டஜியை க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு. ஓகே. வீடியோ பார்த்தீங்கன்னா சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். நீங்கள் இது வரைக்கும் பார்த்துட்டீங்க அப்படின்னா ட்ரேடிங்கில் நீங்கள் சீரியஸாக இருக்கீங்கன்னு அர்த்தம். நம்ம சேனல் உங்களுக்காக தான். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம போகிற வீடியோ நீங்கள் டெய்லியும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஓவர் பீரியட் ஆஃப் டைம் உங்களுடைய ஜேர்னி நல்லாயிருக்கும். இந்த மெயின் மோட்டிவ் ஆஃப் திஸ் வீடியோ என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக சொல்லணும். ரேண்டமாக ட்ரேட் பண்ணாதீங்க, ஒரு ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். நீங்கள் லாங் டேர்ம் ஆஸ் அ ட்ரேடர் மார்க்கெட்டில் ஸ்டிக் பண்ணலாம். ஸோ வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட் கூட ஷேர் பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போ தான் 4 பேருக்கு நிறைய போய் சேரும், 4 பேர் நல்லா கற்றுப்பாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் 9000 சப்ஸ்கிரைபர்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சூன் நம்ம 10,000 ஆக போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணனா பண்ணிக்கோங்க. ஸோ ஐ வில் மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் பை பை, டேக் கேர். உங்களுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் கற்றுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல லிங்க் தர மறக்காமல் பார்த்துக்கோங்க. பாய்.